இந்த மாதிரி உங்க குழந்தைங்களும் வந்துட்டு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை மட்டும் தான் செய்வேன்னு சேட்டை பண்றாங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. குழந்தைங்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த செய்யாதன்னு சொன்னோம்னா அவங்க வந்து அதை ரியலைஸே பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு, அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற கியூரியாசிட்டி மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து அவங்களுக்கு இது வந்து தப்பு, இது பண்ணா அம்மா கோவப்படுவாங்க அப்படிலாம் தோணாது. அதுக்கு பின்னாடி இருக்க அந்த கியூரியாசிட்டியும் அந்த மிஸ்டீரியஸும் தான் அவங்க அதை திரும்ப திரும்ப செய்ய தோணுது. இப்போ பாத்ரூம் வாசல்ல மேட் இருக்கு, அது கிட்ட போகாதன்னு சொன்னா உங்க குழந்தை என்ன பண்ணும்? அது கிட்டே தான் போயிட்டு இருக்கும். எலக்ட்ரிக் சாக்கெட் இருக்கு, அதை தொடாதுன்னு சொன்னா அதை தான் தொட்டுட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் இப்போ என்ன பண்ணுது? அவங்களோட கியூரியாசிட்டியை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஏன் வந்து தண்ணியை கீழே கொட்டக்கூடாது, கீழே கொட்டினா நம்ம வலிக்கி விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லைட்டா வலிக்கி விழுற மாதிரி காட்டலாம். இந்த மாதிரி அவங்களோட கியூரியாசிட்டிக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கனாலே அவங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாம இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குமே ஹர்ட் ஆனா வலிக்கும்னு தெரியும். நியூ பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. அந்த நியூ பேரண்ட்ஸா இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.